வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்கு இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பு தான் செய்ய போகிறோம். இட்லி, ஆப்பம், இடியாப்பம்க்கு ஒரு சூப்பரான காம்போ இது. இன்ஃபேக்ட் சென்னையில் நிறைய லீடிங் ரெஸ்டாரண்ட்ஸில் இட்லிக்கு இந்த சொதி குழம்பு காம்போவாக கொடுக்குறாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. செய்கிறதும் ரொம்ப ஈஸி. ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். ஒரு அடிகனமான கடாய் இல்லைன்னா ப்ரெஷர் குக்கர்லேயே கூட செய்யலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம். இதில் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். அதனால் ஒரு 3 பச்சை மிளகா போடுறேன். சம்டைம்ஸ் பச்சை மிளகாவை இடித்து கூட போடுவாங்க. அது உங்கள் விருப்பம். அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். காய்கறி ஒரு 1/4 கிலோ காய்கறினா கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு. இந்த சின்ன வெங்காயமும் முருங்கைக்காவும் இந்த சொதியில் மஸ்ட்டு. அது இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு 1/4 கிலோ காய்கறி போட்டிருக்கேன். லேசாக வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா துருவி 2 பால், ஒரு 100 ml திக்கான ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கோங்க. 200 ml கொஞ்சம் தண்ணி பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சள் சேர்க்குறேன். இந்த சொதி மஞ்சள் தூள் சேர்த்து மஞ்சள் கலராகவும் செய்வாங்க. இல்லை அப்படியே வெள்ளையாகவும் செய்வாங்க. அது உங்கள் விருப்பம். நான் எப்பயுமே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து தான் செய்வேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த 2வது பால், தண்ணியான 2வது பால், ஒரு 200 ml பால் இருக்குது பாருங்கள். அந்த பாலை இப்போ இதில் ஊற்றி கலந்து விட்டு, நீங்கள் ப்ரெஷர் குக்கர் பண்ணி செய்ய போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் போட்டு கூட எடுத்துக்கலாம். சட்டுன்னு ஆகிடும். அதுக்கு முன்னால் ஒரு இன்ச் அளவு இஞ்சை நல்லா துருவிட்டு சேர்த்துக்குங்க. ஏன்னா இந்த இஞ்சி ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். அதே நேரம் இந்த தேங்காய் பால் போடுறதுனால அது நமக்கு நல்ல டைஜஷனும் கொடுக்கும். அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு 2வது பால் ஊற்றியிருக்கேன். 200 ml ஊற்றிடுங்க. இதை மூடி வச்சு நான் ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது வெந்துட்டு இருக்கும் போதே பக்கத்தில் ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா குழைவாக ப்ரெஷர் குக்கர்லேயே ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இல்லை முதல்ல ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் பாசிப்பருப்பை 1/4 கப்பு போதும். இது 4 பேர் தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம். அந்த குவான்டிட்டி 1/4 கப்பு பாசிப்பருப்பை ப்ரெஷர் குக்கரில் போட்டு எடுத்துக்கங்க. உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ காய்கறி இந்த தேங்காய் பாலில் ஒரு 3/4 பதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் உப்பு சேர்க்குறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்குள்ளே பாசிப்பருப்பு வெந்தாச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டே பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு கூட அப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா குழைவாக வேக வச்ச பாசிப்பருப்பாக இருக்கணும். சும்மா அப்படி நெத்தாக இருக்கக்கூடாது. நல்லா குழஞ்சிருக்கணும். நல்லா மத்து வச்சு கூட கடைஞ்சி விட்டுட்டு இப்போ அந்த பாசிப்பருப்பை உள்ளே சேர்த்துடுங்க. பாருங்கள், இவ்வளோ தான். 1/4 கப்பு தான் நான் எடுத்தேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த பாசிப்பருப்போடு சேர்ந்து காய்கறி வேகட்டும், கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு போடுறது அது ஒரு ஆடட் ஃப்ளேவர் சேர்க்கும். ஒரு சில இதெல்லாம் அவங்க எப்படி செய்கிறாங்களோ, என்னென்ன போட்டு செய்கிறாங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சால் தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இது நல்லா பொரிஞ்சோன்னே பக்கத்துலேயே கொதிச்சிட்ருக்கேன். அதில் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கொதி விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ 100 ml திக்கான தேங்காய் பால், முதல் தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போவே நல்ல அந்த
தேங்காய் எண்ணெயில் தாளித்தோன்னா அந்த வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கு. முதல் பால் 100 ml போதும், ஒரு அரை டம்ளர் போதும் உங்களுக்கு. அதை ஃபைனலாக ஊற்றிட்டு இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி, அப்படி ஒரு கொதி விட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்குங்க. கொஞ்சம் ஆறணும். சுட சுட பிழிஞ்சிட்டிங்கன்னா, ஏன்னா தேங்காய் பால் போட்டிருக்கோம்லே, அது ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும் சம்டைம்ஸ். அதனால் இது கொஞ்சம் ஆறட்டும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆறின பிறகு பிழிஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி நல்ல சூடான ஆப்பம் கூட தான் இன்றைக்கி இந்த சொதி செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஆப்பம் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். நம்மளுடைய மசாலாஸ் இப்போ நிறைய காம்போ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. வேணுங்கிறவங்க அந்த நம்பரில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.